ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஹீரோ ஹோண்டா CD100SS தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி எல்லாமே கரண்டில் இருக்குது, இன்ஜின் எல்லாமே பக்க கண்டிஷனில் இருக்குது. நான் இந்த வண்டி டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடுறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் வண்டி இது. அதே மாதிரி எஃப்சி வந்து 2026 கடைசி வரைக்கும் இருக்குது. ஒரு 2 வருஷம் எஃப்சி நம்ம கரண்டாக இருக்குது. ஸோ வந்து எந்த வேலையும் பண்ண வேண்டாம். இந்த வண்டி நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாதா அந்த ரவுண்ட் ஹெட்லைட் போட்டிருந்தாங்க. இந்த இண்டிகேட்டர் எதுவுமே இல்லை. அதேமாதிரி இந்த இன்ஜின் பெயிண்டிங்லாம் சுத்தமாகவே இல்லை. இது மட்டும் டீசெண்டாக இருந்துச்சு, அந்த இன்ஜின் பெயிண்டிங்லாம் சுத்தமாகவே இல்லை. ஸோ நாங்கள் வந்து வண்டி எடுத்து இந்த ஃப்ரண்ட் ஹெட்லைட் எல்லாமே ஒரிஜினலாக மாற்றிருக்கோம். அதுபோல் இந்த இண்டிகேட்டர் எல்லாமே மாற்றிருக்கோம். சீட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கிழிஞ்சிருந்து இது எல்லாத்தையுமே மாற்றி தான் கொடுக்குறோம். அதேமாதிரி இன்ஜின் எல்லாமே ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்ஜின் கார்பரேட்டர் ஓவர்ஃப்ளோ எல்லாமே இருந்துச்சு. நம்ம அதை எடுத்து ஃபுல்லாகவே ரெஸ்டோர் பண்ணி தான் கொடுக்குறோம். இந்த புக் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடுறேன். இது எஃப்சி வந்து 2026 வரைக்கும் இருக்குது, 26 லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ 2 வருஷம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓதிக்கலாம். அது மாதிரி இன்ஜின் கண்டிஷன் வந்து பக்காவாக இருக்குது. நான் வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடறேன். பாருங்கள். நாங்கள் இந்த இன்ஜின் வந்து இப்போ தான் ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து யார் வாங்கினாலும் ஒரு 2000 கிலோமீட்டருக்கு ஸ்லோவாக ஓட்டுங்க. அதுக்கப்புறம் 2000 கிலோமீட்டர் போகிறதுக்கு முன்னாடி இன்ஜின் செட் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் கிடைக்காது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட CD100 ஒரு பையன் வந்து வாங்கியிருந்தாங்க. அவங்க வந்து எப்படின்னா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு மைலேஜ் முன்னாடி தான் வாங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்கிட்ட திருப்பி ஒரு 2 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணி அண்ணே மைலேஜே கிடைக்க மாட்டேங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஸ்லோவாக தான் ஓட்டுறீங்களான்னு கேட்டேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதுவுமே நம்ம இன்ஜின் ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தது, அப்படியே இருக்கிறது கூட பரவாயில்ல, ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்லோவாக தான் ஓட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பார்த்தா தான் தெரியுது 85-90 ஓட்டிகிட்ருக்காங்க. இந்த வண்டியை வந்து 85-90 ஓட்டிங்கன்னா நீங்கள் 80-90 மைலேஜ் எதிர்பார்க்காதீங்க, 40-50 தான் கிடைக்கும். இது வந்து மைலேஜுக்குள்ளே வண்டி. நம்ம அது பொறுத்தவரை 50-60 ஓட்டிக்கணும். 40-60 ஓட்டினோம்னா கண்டிப்பாக நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தும் வாங்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணலாம்னு டெலிவரி பண்ணலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நமக்கு டெலிவரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.